எல்லாருக்கும் இனிய வணக்கம் என்ற அச்சமயம் தேர்தல் 123ஆம் நிகழ்ச்சி எனக்கு மொத்தமாக நான் உற்சாகமாக இருக்கின்றேன். இன்று நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கலக்கும். இன்று உலக தேதி 20ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 திருவள்ளுவர் ஆண்டு 2056 மற்றும் தமிழ் தேதி 6ஆம் ஆனி மாதம் 2025. எல்லோருக்குமே உற்சாகமான வணக்கம். இனிய உற்சாகமான வணக்கம் அச்சா, நீங்க நல்லா உற்சாகமாக இருக்கிறீங்களா? நான் நல்லா உற்சாகமா இருக்கிறேன். நீங்க எல்லோரும் உற்சாகமா இருக்கிறீங்களா? நான் நல்லா உற்சாகமாக இருக்கிறேன். Micro. அப்போ உற்சாகங்கள் தொடரட்டும். ஓகே. அப்ப நாங்க தொடங்குறதுக்கு முதல்ல நான் திருக்குறளும் பழமொழியும் சொல்றேன். திருக்குறள் அம், கற்க கசடற கற்றவின் கற்றவை நிற்க அதற்கு தக. மற்றும் பழமொழி அம், அகத்தின் அழகு முகத்தை தெரியும். ஓகே, அப்ப நான் ஸ்கிரீன்ஷாட் பண்றேன். அச்சியா, நீங்க என்ன தலைமுடி வெட்டினீங்களா? انا ابوي وردينا எப்ப? மே மாதம் ஆ, பக்கத்துல ஏப்ரல்ல ஏதோ வردينا ஹாவிஷா நிறைய மிஸ் பண்ணிட்டேன் உண்மையா. இல்ல நான் நான் just ஞாயிற்றுக்கிழமையில இருந்து காணையில also இணைஞ்சு நீங்க ஆனா உண்மையா நிறைய மிஸ் பண்ணிட்டீங்க. அவளுக்கு பிடிக்குதா? என்னன்னா நான் இப்ப விடைபெறுவேன். ஆனா நான் இத்தனை இணையம் அதான் அச்சியா உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கு பண்ணோட சிறப்பா நீங்க சிறப்பா செய்வீங்க. Nachhol, nein. நாங்க கொஞ்ச நேரத்தை வீட்டை வந்துடுவோம். ஆனா சிறப்பான வாழ்த்துக்கா அச்சியா. அட்ரியா ஃப்ரீஸ். அப்போ ஓகே, நான் தெரிஞ்சுக்க பிரச்சனை இல்ல இல்ல. Also, siapa na batik akshakum, merci sever. நீங்க அவங்க நீங்க வந்துருக்கணுங்க. யா, ஓகே, நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். வணக்கம். இப்ப அச்சியா காணையில தொகுப்பாளர ப்ளீஸ். ஓகே, அப்ப வெயிட் பண்ணுவோம். Okay, நான் இந்த முறை இங்கிலீஷ் கொண்டு வந்திருக்கிறேன். ஏன்னா நான் எப்பவுமே ஜெர்மன் கொண்டு வரேன் und எல்லாருக்கும் ஜெர்மன் தெரியாதுன்றபடியா. விட also இதை சொல்றதா? வந்து இப்படி என்ன விட சொல்றதா? யா சொல்லுங்க. பி. நீதினாக்கா Wait. You must D. D. Fischer? அஸ்கூயி ஏ. ஆனா உண்மையா பார்த்தா பி. இது மட்டும் டீச்சருக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். அது தெரிஞ்ச கதை தானே டீச்சருக்கு. நீதினாக்கா You A. அது நம்மள இது பாவிக்கிறோம் இல்ல மஸ்ட் கேன்ட்னாலே போடுறோம். கதைக்கிறது முதல்ல மேல பாவிச்சு லைக் கான்ட் ஷுடன்ட். மசந்த் இது கொஞ்சம் இப்படி நல்லா நல்லா இப்படி சவுண்ட் பண்ணது இல்ல. மசன்ட் சொல்றது இல்ல, ஷுடன்ட் சொல்றது அநேகமா. ஆனா அது எங்களுக்கு எப்படின்னா அது அது கொஞ்சம் கோமிஷா இருக்கு. இப்படி இது கேட்க மசந்த் சொன்னா ஏன்னா எனக்கே கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏண்டா மசன்ட் சொல்றது இல்ல, மஸ்ட் நாட் பிரிச்சு சொல்றது. என்ன மசன்ட்
You 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 must இதுல you sense must make பண்ணல. என்ன Sense mark. Okay, okay. செய்யலாம். Okay, B, E. மஸ்ட்னு சொன்னா அதை நீங்க கட்டாயம் வாங்கணும்னு தானே Yeah, B. uh, A. you need என்னது need? oh you needn't buy any food we have much என்னது needn't? Sorry, also Need, அதான் yeah. நானே கேள்விப்பட மாட்டேன் இது. Needn't. needn't 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 Needn't. needn't Needn'tனா need not. yeah need not அது சென்ஸ் மேக் பண்ண இல்லையே சென்டென்ஸுக்கு. uh, அவங்கள்ட்ட நிறைய சாப்பாடு இருக்குது அதால நிறைய வேண்டாதீங்கன்னு சொல்றீங்க. இல்ல you needn't buy any food we've got a lot also உங்களுக்கு இருக்குது அதனால தேவையில்லை வாங்க Needn't. கேள்விப்படாததா இருக்கு. Mom we have a party yeah sure wir können ja A. ja இந்த 5 பிள்ளைகளும் எப்பவுமே இப்படி ஒரு கிளாஸ்ல இப்படி எப்பவுமே சேர்ந்திருப்பாங்க உண்மையா Male. Mary is 2 years old, so she can't or need B. ஆனா இப்ப எல்லாம் குழந்தை பிள்ளைகள் எல்லாம் நீந்துவீன மாசம் Kailis பிள்ளை அங்க எங்கேயாவது பாக்குறேன் உண்மையா ஒரு வயசுலயே கீழே நீந்தி கொண்டிருக்குது yeah so good. I get very bad grades in German. I see need to yeah I need to இது ஒரு meme everything I try to cook. Okay. I Oh, B. yeah I can't You- Gerne interessiert oh no cell phone use in class We mustn't. வணக்கம் பிரவீன் வணக்கம். Is A. 30-second time இருக்கு இது என்ன நடக்குது? இதுல வந்து செலக்ட் பண்ணிட்டு செய்யுது ஆனா 30 seconds time இருக்கு time limit ஓட If you don't understand You must. A. Is B. Oh. Yeah, B. ஆனா ரெண்டும் சென்ஸ் மேக் B A இல்ல தான். Yeah, I told you A. ரெண்டும் சென்ஸ் மேக் பண்ணுது. Yeah. நான் A பிரவீன் நீங்க தான் B சொன்னேன். சொன்னீங்க I told you Yeah. A. பிரவீன் நீங்க சொல்லல நான் நான் சொன்னேன். இல்ல Yes. echo we At this school. We mustn't listen to our teachers. yeah time முடிஞ்சது Yes, certainly. Oh, 30 செகண்டுக்குள்ள நிறைய நிறைய அமுத்தி செய்யணும். Start again. okay திருப்பி செய்வோம் இந்த முறை Okay, sir. இப்ப விளங்கிட்டேன் விளையாட்டு. அமுத்துங்க. We can't buy a lot of food. we need to buy a lot of We need to buy a lot of food. we We have a lot. we We need must. Okay, அது அமுத்துங்க then. We needn't. Two. You mustn't, A. yeah Mary is 2 years old, so she can't be. எங்களுக்கு இப்ப வந்தது அது Yeah, அதே கேள்வி. It's very
You must go away. D. Oh, Oh, you போகக்கூடாது. egal. We use our smart in the we Mustn't. A, yeah. A. உங்களுக்கு இப்ப குறைவான நேரம் இருந்தது என்றா நாங்க பிள்ளையா பிள்ளையாடுதா நேரம் Yeah. அதே இருக்கு. You go away with the stranger. You, You A, mustn't. A. mustn't தான் இப்ப எடுத்துனாங்க அது இல்ல பிரியா மஸ்ட் போட்டுனாங்க. A போடுங்க, A போடுங்க. Oh, நாங்க மஸ்ட் முதல் போட்டுட்டேன் பிள்ளையா வாசிச்சுட்டு. sorry. Sorry, you mustn't. D. நாங்க ஒரு சாதனை படைக்க போறோம் அடுத்த சாதனை மனிதர்கள வரும் Oh, yeah. 6. You bring You, a present. Presents are an important for me. You A, need A, needn't. நினைக்கிறேன். Yeah. no son. You got No, son, you you need uh, you can't. A. yeah அந்த பிள்ளைய பாருங்க அந்த முகம் Dadடா அது. அது ஒரு பெரிய ஆடு முகத்தை வச்சு கட் You பண்ணிருக்கேன் must be. You C, must. C, You must be quiet. C, 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 C. If you don't You don't understand. understand. You can. You can. Oh, A, A, A. You can. A. It's A. It's A. I இதானி told you முறை that. வந்தது I told you. No Yeah. listen. It's A. You needn't. A. You. இது நாங்க பார்த்தோம் You நாங்க. must buy Perfect. any food. I mean. Yeah. It's A. I got very bad grades. I need to I I'll need need- to. must இல்ல அதுல. 14. Mom, can we have a party? Can. A. இதுவுமே நாங்க முதல் வச்சிருந்து பார்த்தோம் நாங்க Yeah. இதான் அந்த மீன் I I can't. can't. D. இன்னும் உண்டு Yes, finished. Oh, one more. At school, we B. must. No, we அதான் mustn't. ஹவிஷா முதல் சொன்னீங்க ஆனா யா Yeah. ஓகே முடிச்சிட்டோம் செகண்ட் உங்களை விட யாருக்கு யாரு முதலாம் இடம் எடுத்தது? நீங்க தானே விளையாடுறீங்க முதலா? இல்ல எனக்கு அவர் வேற யாரோ குவிஸ் செய்றீங்க. That என்னவா? யா எனக்கு இது ஒரு ஐடியா தாங்க நான் செய்துட்டு தாரேன். இன்னும் ஒன்று எடுத்துறோம் உங்களோட நாட்டிலயும் நல்ல வைக்கியா? எங்கிட்ட இப்ப 29 ஆக 29 இங்க 38 நாளைக்கு தான் 31. எங்களுக்கும் நாளைக்கு 31 எனக்கு தமிழ் பரீட்சை நாளை முடியல என்னது? எனக்கு நாளைக்கு தமிழ் பரீட்சை நாளைக்கு தமிழ் பரீட்சை அதை நகுல் விட்டுட்டு வரேன். யா தமிழ் பரீட்சை என்ன அந்த வருஷ முடிவு பரீட்சை? அது ஒரு அரையாண்டு பரீட்சை ஒரு முழு ஆண்டு பரீட்சை இது அந்த முழு ஆண்டு பரீட்சை ஓகே. அங்கன தமிழ் ஸ்கூல்ல நான் தமிழ் ஸ்கூல் முடிச்சிட்டேன். அங்கன தமிழ் உண்மையா ஸ்கூல் நீதியாக்கவும் இந்த வருஷத்தோட முடிக்கிறா நினைக்கிறேன் இந்த பரீட்சை மட்டும்தான் அதுக்கப்புறம் ஃப்ரீ. யா நான் இன்னும் பேட்ச் ஆஃப் பண்ணணும் எவ்வளவு வருஷம் எத்தனை வகுப்பு இப்போ ஆறாம் வகுப்பு எத்தனை வகுப்பு இருக்கு உங்க ஸ்கூல்ல? நான் 10 ஓ யா அங்களுக்கு 8 புத்தகம். இந்த 8 புத்தகத்துக்கு பிறகு O level A level. சோ 10. உங்களுக்கு அங்க இளங்கீழ மாதிரி O level A level. யா ஆனா இப்ப தமிழ் ஸ்கூல்ல செய்யற குட்டி குட்டி பரீட்சைகள் பெருசா பார்க்க மாட்டேன். O level A level உண்மையான ஸ்கூல்ல எல்லாம் காட்டி யூனிவர்சிட்டியும் பாவிக்கலாம். சோ அதனால அதுக்கு ரிசல்ட்ஸ் இந்த வருஷம் ஆகஸ்ட் வரும் A லெவலுக்கு. அதான் பரீட்சை எழுதினோம். உங்களுக்கு இப்ப பரீட்சை எழுதிட்டு இந்த
இந்த கிழமையும் அடுத்த கிழமையும் பரீட்சை பின்ன அடுத்த கிழமை எங்களுக்கு அப்ப இது கொடுப்பாங்க ரிப்போர்ட். உண்மையா? அங்களுக்கு என்ன நடக்குதுன்னா ஸ்கூல்ல தமிழ் ஸ்கூல்ல நடக்கிற பரீட்சைகள் ஒரு போர்டால நடக்கும். ஸோ எழுதி போட்டு அவையோட பார்சலுக்குள்ள பேக் பண்ணிட்டு திருப்பி அனுப்பணும். பின் அங்க மார்க் பண்ணிட்டு பின் இவியலுக்கு ரிசல்ட்ஸ் வரும். பின் உண்மையா? வாங்க. எங்களுக்கு அது நல்ல டிஃப்ரெண்ட். ஸோ அங்களுக்கு ஒரு செப்டம்பர் போல ஆகஸ்ட் போல வரும். ஆனா எனக்கு எங்களுக்கு உடனே கொடுப்பாங்க ஏன்னா டீச்சர்ஸ் தான் அதை திருத்திட்டு பின்ன எங்களுக்கு அது ரிப்போர்ட்ஸ்ல எழுதுவாங்க. எங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் இல்ல. பின்ன எப்பவுமே also பேச்சு போட்டி அதெல்லாம் நடக்க அதுக்கு பிறகு எங்களுக்கு அந்த கிளாஸ் பெஸ்ட் எல்லாம் கூப்பிடுவாங்க. ஓகே அதுக்கு பரிசு கொடுப்பாங்க. ஆனா அவ்வளவுதான். இந்த ஆனா கேம் ஒரு தமிழ் ஸ்கூல் எல்லாம் அந்த யூனிஃபார்ம் போட்டு அந்த பரீட்சைக்கும் பேச்சு போட்டிக்கும். பரீட்சைக்கு பேச்சு போட்டிக்கு மட்டுமா யூனிஃபார்ம்? Yeah. நினைச்சா ஒவ்வொரு நீங்க கிழமையும் என்ன நினைச்சீங்க ஒரு முறை? யா No. அப்படின்னு நான் போக மாட்டேன். அப்ப ஏன் போல நான் அப்படி உடுப்பு என்ன நீங்களே வேண்டோம் உடுப்பு அநியாயம் அல்லோ யா என்று லைக் ஏன் பரீட்சை அது கொடுப்பு நாங்க கூடல போறது இல்ல பின்ன அது ஒருக்கா போட்ட பிறகு அளவு இருக்காது. அளவில்லாம போயிடும். யா அவன் புதுசு வாங்கணும் இந்த யா நாங்க அது போனதா இலங்கைக்கு வாங்க நல்ல வேலை எனக்கு இன்னும் அளவா இருந்தது. போன வருஷத்துக்கு முதல் வருஷம் இலங்கையில வாங்கினது எனக்கு இப்போ அளவு ஏன் 2 இலங்கையில வருஷம் வந்தது? இலங்கையில நான் வாங்கினேன். எப்படி இலங்கையில வந்தது? அவங்க யூனிஃபார்ம் தைக்க கொடுத்தது தைக்க கொடுக்கல. என்ன துணியா தருவினுமா உங்களுக்கு? இல்ல தைக்க கொடுத்த நான் என்னத்த தைக்க கொடுக்கறது? யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் ஏன் தைக்கிறீங்க? செய்தபடி விக்கிறது இல்லையா? இல்ல இங்க லைக் அங்க இங்கிலீஷ் ஸ்கூல் அண்ட் யூனிஃபார்ம் எல்லாம் செய்தபடியே ஒரு எங்களுக்கு நாங்க இது பள்ளிக்கூடத்தாங்க. எங்களுக்கு Wait, எனக்கு விளங்கல. ஏன் தைக்க கொடுக்குறீங்க? என்ன ஏன் தைக்க கொடுக்குறீங்க? இப்ப எங்களுக்கு இப்படி கொடுக்க மாட்டாங்க. நாங்க இப்ப தமிழ் ஸ்கூல் படி தானே கதைக்கிறோம். ஓ தமிழ் ஸ்கூல்ல அவங்க சொல்லுவாங்க யூனிஃபார்ம் எடுக்கணும்னு. அப்ப நாங்களே அதை தைக்கணும். எங்க துணி எடுப்பீங்க? அது அம்மா கேட்கணும். அம்மா தான் எங்கேயாவது ஆனா அதே துணி தான் எல்லாரும் போட்டிருப்பீங்க. சில நேரம் கலர் மாறி இருக்கும். அது இருக்கும் சில நேரம். அப்ப லைக் உங்க ஜெர்மன் பள்ளிக்கூடத்துல யூனிஃபார்ம் ஏதாவது இருந்தா அதை எப்படி செய்யறது? யூனிஃபார்ம் அது என்ன செய்யணும்? யூனிஃபார்ம் இல்ல. அப்ப ஏதாவது ஒரு பள்ளிக்கூடம் பிரைவேட் ஸ்கூல் அங்க அது யூனிஃபார்ம் அவங்க கொடுப்பாங்க. எங்களுக்கு இப்ப யூனிஃபார்ம் இருந்த சும்மா ஒரு டிஷர்ட் மாதிரி அதற்கு இந்த போக்கும் நாசம்ங்கிற பேர் பள்ளிக்கூட பேர் போட்டிருந்தது. ஆனா அது வந்து அங்க கொடுப்பாங்க சைஸ்ல. அது முதல் நாள் 5ஆம் வகுப்பு கொடுத்தவங்க அதை யாராவது எடுக்காட்டி அவங்க பிள்ளை அப்ப நாங்க ஓடி போய் எடுத்துட்டு வரோம். இல்லாட்டி முடிஞ்சிடும். இங்க எல்லாம் லைக் ஆங்கில பள்ளிக்கூடம் தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு யூனிஃபார்ம் இல்ல. ஆங்கில பள்ளிக்கூடத்துக்கு கடையல்ல வர சைஸுக்கு ஏத்த மாதிரி விற்பாங்க. அது வேணும். ஆனா எப்படி தெரியும் உங்களுக்கு? ஸ்கூலுக்கு அந்த ஸ்கூல் பேட்ச்ல போட்டுருக்கோம். யா சோ எல்லா ஸ்கூலுக்கும் யூகே ஃபுல்லா யூனிஃபார்ம் தானே. எல்லா ஸ்கூலுக்கும் வர கடையல் இருக்கும். அந்த கடையல்ல அந்த ஸ்கூல் உடுப்புகள் செய்து அவைய பட்ஜெட் அடிச்சு சோ நீங்க போற ஸ்கூலுக்கு ஏத்த கடைக்கு நீங்க போகணும். எல்லா ஸ்கூலுக்கும் அப்படித்தான். அளவில்லாம போனா வேண்டோணும். நல்லா வில்ல இங்க. ஆனா சோ ரிசப்ஷன் சோ ஆரம்ப பள்ளியில இருந்து 11ஆம் வகுப்பு வரையும் யூனிஃபார்ம். 12ஆம் வகுப்பு சோ எனக்கெல்லாம் இப்ப யூனிஃபார்ம் இல்ல. ஆனா ஸ்மார்ட்டா வெளிக்கிட்டு போகணும். இப்ப ஜீன்ஸ் எல்லாம் போடலாது, டிஷர்ட் போடலாது. அப்ப நீங்க என்னது போடணும்? சோ லைக் ஸ்மார்ட்டான ஏதாவது டாப் ஷர்ட் போடணுமா? இல்ல ஷர்ட் போட தேவையில்ல. பாவாடை லைக் ஸ்கர்ட்ஸ் அண்ட் டைட்ஸ் அப்படி தேவையில்ல. ஸ்மார்ட்டா வேலைக்கு போகணும் அப்படி. நாங்க ஷர்ட் அப்படி பிளவுஸ் அப்படிதானே போட வேணும். ஜீன்ஸ் தான் பிளவுஸ் அப்படி. எங்களுக்கு அது சில பள்ளிக்கூடத்துல நீங்க இப்படி அந்த ஸ்கர்ட் மட்டுமா போடலாம். அந்த ட்ரவுசர்ஸ் மாதிரி இருக்குதுல்ல அது போடலாம். ட்ரவுசர்ஸ் போடலாம். ஃபிளாட்ல ட்ரவுசர்ஸ் போடலாம். இந்த
டிஷர்ட்கள் கொஞ்சம் பெருசா இருக்கும். அதால அது ஆட்கள் அநேகமா போடுறது இல்ல. கொஞ்சம் அந்த உடம்ப ஒட்டி இருக்கிறது அது கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்கும் தானே. சோ அது Yeah. போடலாம். வெயிலுக்கு சட்டைகள் போடலாம். ஆனா அதான் அமெரிக்கா மாதிரி பெரிய ரூல்ஸ் இல்ல. சோ அமெரிக்கால லைக் முழங்காலுக்கு மேல இருக்கக்கூடாது, தோல் காட்டக்கூடாது. அப்படி அமெரிக்கால இருக்கு. இங்க அப்படி பெருசா பார்க்கல. உங்களுக்கு அது நல்லா டிஃப்ரென்ஸ். நீங்க யூனிஃபார்முக்கு தான் பார்ப்பாங்க. பாவாடை முந்தி 11ஆம் வகுப்பு வரையும் ஒரு ட்ரீ அடிச்சிருந்தது அங்கன ஸ்கூல் பாவாடையில. முழங்கால் வரைய நிக்கும். நான் எல்லாரும் உருட்டி போட்டுட்டு இருப்பினோம். என்ன மேல உருட்டி நான் கட்டையாகும் பாவாடை. So, yeah. அது நல்ல பாப்புலர். என்ன நடந்துட்டுண்டா இந்த வருஷத்தோல புதுசா 7ஆம் வகுப்பு தொடங்குற ஆக்கள் மற்ற பாவாடை அளவில்லாம போற ஆக்கள் ட்ரௌசர்ஸ் மட்டும்தான் இனி போடலாம். பாவாடையே யூனிஃபார்ம்ல இருந்து தூக்கியாச்சு. ஓ So, இனி ஒரு நேரம் பாவாடை போடல. அதான் நான் ஏற்கனவே வேண்டி வச்சிருக்கிறார்கள் அது அளவில்லாம போகும் வரையும் பாவிக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்கும்? ட்ரௌசர்ஸா பிடிக்கும் இல்லாட்டி பாவாடையா? ஸ்கூல்ல படிக்க இல்லாட்டி இப்ப 12ஆம் வகுப்புலயா? ரெண்டுலயும். எனக்கு 11ஆம் வகுப்பு முந்தியில இருந்து நான் ஒரு காலம் ட்ரௌசர்ஸ் போட்டது இல்லை. இப்போ பாவாடை தான். Yeah. ஹைட்ஸ் இப்ப 12ஆம் வகுப்பு ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி போடுறேன். எனக்கு ரெண்டும் ஒப்பீனியன் இல்லை. Okay. இப்ப போடுற ஸ்கர்ட்டல் டைட் and கொஞ்சம் ஃப்ளோவி ஸ்கர்ட் அது யூனிஃபார்ம் மாதிரி இருக்கும். இப்ப இந்த ட்ரௌசர்ஸ் ஜூம் நல்லா இருக்கும். இந்த கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கும். Yeah. நீங்க உங்களோட ரூல்ஸ் எப்படி? உங்களோட நாட்டுல எங்க ரூல்ஸே இல்ல, என்னண்டாலும் போடலாம். எங்களுக்கு இப்ப எங்கிட்ட படிக்கிறதுல கொஞ்சம் ரூல்ஸ் இருக்குது. ஜாகிங் ஹூஸ் எப்படி சொல்றது? எஸ் ஜாகிங் பாட்டம்ஸ் நாங்களும் போடலாம். அது 12ஆம் வகுப்புல Yeah, அது போடுறாரு. வேற டேங்க் டாப்ஸ் போடக்கூடாது. யா அதுவும் யா எங்க எந்த ஸ்கூல்ல அதெல்லாம் போடலாம். நான் என்னென்றாலும் போடலாம். yeah. inappropriate இருந்தாலும் போடலாம். அது இங்க பாக்குறேன் அவள இங்க வந்து சொல்ல வேணும். அது எங்கட ஐடென்டிட்டி. oh my god, அது எங்கட ஐடென்டிட்டி அப்படி என்று சொல்ல வேணும். அது குறிப்பா அங்கண்ட ஸ்கூல்ஸ் அங்கண்ட ஏரியால அங்கண்ட ஸ்கூல் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். ஸோ அங்கண்ட ஸ்கூல் நல்ல ஃபார்மலா ஜோகிங் பட்டன்ஸ் போடக்கூடாது. வேற பள்ளிக்கூடத்துல எல்லாம் ஜீன்ஸ் போடலாம், புடி போடலாம், என்னென்றாலும் போடலாம். 12ஆம் வகுப்புல இருந்தது. Yeah. அவ்வளவுதான். ஆனா வித்தியாசமான ரூல்ஸ். உங்களுக்கு யூனிஃபார்ம் இருக்க விருப்பமா அல்லது உங்களோட விருப்பமா? ரெண்டும் ஏண்டா யூனிஃபார்ம்ண்டா அப்ப ஒவ்வொரு நேரம் தேட தேவையில்லை என்ன அவுட்ஃபிட் போடலாம்னு. ஆனா யூனிஃபார்ம் கொஞ்சம் இப்படி அக்லியா இருக்கும். எல்லாரும் மாதிரி நானும் உடுப்பு போட்டிருக்கிறேன். அது கொஞ்சம் அது ஒரு மாதிரியா இருக்கு. எல்லாரும் மாதிரி அதை உடுப்பு போடுறேன். ஆனா ஆனா ரெண்டும் போடலாம். நான் அது எனக்கு ஓகே. யூனிஃபார்ம் நல்லா இல்ல. நான் சொல்றேன் எல்லாரும் மாதிரி போடுறவங்க எனக்கு பிடிக்காது. இப்போ அது வடிவில்லாம தான் வேணும்ன்றது செய்வினும். எப்பயாவது வடிவான யூனிஃபார்ம் பார்த்திருக்கிறீங்களே? என்னது என்ன சொன்னீங்க? நான் சொன்னா எப்பயாவது வடிவான யூனிஃபார்ம் பார்த்திருக்கிறீங்களோ? அமெரிக்கால இப்படி சின்ன சின்ன படங்கள் அப்படி ஷார்ட் அது படங்களுக்காக நல்ல வடிவா கட்டையா அதுக்கு ஏத்த மாதிரி அப்படி செய்வாங்க. ஆனா இங்க எல்லாம் லைக் அங்க ஏரியால ஒரு ஸ்கூல் இருக்கு, ஒரு கேத்தலிக் ஸ்கூல். அங்க என்ன செய்வாங்கன்னா பாவாடை கால் நுனி வரையும் போகும். அதோட கலர் பிரவுன். ஸோ ஃபுல்லா பிரவுன், பிளேசர் பிரவுன். ஸோ முழுக்க ஸோ யூனிஃபார்ம் போட்டா பிளேசரை கலட்ட விட மாட்டினோம். அவையிட்ட அனுமதி கட்டு தான் கலட்டலாம் வெக்கையா இருந்தாலும். ஸோ பிளேசர் பிரவுன் பாவா. எந்த ஸ்கூல் அப்படி இல்லை. எந்த ஸ்கூல் டார்க் நேவி ப்ளூ. ஸோ பரவாயில்ல. ஆனால் பிரவுன் கலர்ல பாவாடை செக் அடிச்சிருக்கும். ஓ மை காட், வடிவே இல்லை. Also இது வந்து எந்த பள்ளிக்கூடம் இந்த யூனிஃபார்ம். ஆனா இதை போடணும்னு அவசியம் இல்லை, போடலாம். உங்களுக்கு டி-ஷர்ட். நாங்க டி-ஷர்ட் ஷர்ட் பாய்ஸ் டை போடணும், டைட்ஸ் பின் பிளேசர், அதுக்கு மேலால ஜம்ப். உங்களோட பள்ளிக்கூடமா போற? யா கிஷாந்த் அபிஷன் எல்லாரும் என்ன கிட்ட தானே நடந்து போறதுன்னா. எந்த தங்கச்சி இந்த வருஷம் எந்த பள்ளிக்கூடம் வாரா? மூவ் பண்றா. ஓகே ஓகே. எல்லாம் வகுப்போ 5ஆம் வகுப்பு.
என்ன 5ஆம் வகுப்புக்கே மாறினதோ ஜெர்மனில? ஓ 4 வகுப்பு தான் எனக்கு பிரைமரி ஸ்கூல்ல. எந்த ஹை ஸ்கூல்? 5ஆம் வகுப்பு செகண்டரி ஸ்கூல். செகண்டரி ஸ்கூல்ல எத்தனை வகுப்பு? 13. என்ன 5ஆம் வகுப்புல இருந்து 13 வரையும்? வாட்? இங்க நர்சரியில இருந்து இயர் 6 பிறகு இயர் 7ல இருந்து இயர் 13. நர்சரியில இருந்து நர்சரியில இருந்து 6ஆம் வகுப்பு கிண்டர் கார்டன். ஆரம்ப பள்ளி. கிண்டர் கார்டன் எல்லாம் ஆரம்ப பள்ளி. எங்களுக்கு கிண்டர் கார்டன் தனி ஸ்கூல். அதுக்கு பிறகு 1ஆம் வகுப்புல இருந்து 4ஆம் வகுப்பு பிரைமரி ஸ்கூல். இந்த 5ஆம் வகுப்புல இருந்து 13 செகண்டரி. இங்க நர்சரி இப்ப இந்த ரிசப்ஷன் இருக்கு. சில ஸ்கூல்ல நர்சரி இல்ல. எந்த ஸ்கூல்ல இருந்தது நர்சரி ரிசப்ஷன் 1 2 3 4 5 6 ஒரு ஸ்கூல். இந்த 7 8 9 10 11 12 13 இன்னும் ஒரு ஸ்கூல். ஆனா 11 வகுப்பு போல ஆக்கள் தேர்வு செய்யலாம். 12 13 செய்ய போயிடுமோ அல்லது காலேஜுக்கு போயிடுமோ. எங்களுக்கு 10லயே தேர்வு செய்யலாம். Also 10ல நாங்க einfach also 10ன்னா இப்ப zum Beispiel Gesamtschule ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. அங்க நீங்க 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கலாம் நினைக்கிறேன். அந்த 13க்கு பிறகு யூனிவர்சிட்டி. Also ja 13 für University. ஆனா யூனிவர்சிட்டி தானே? என்ன? இந்தியாக்கா யூனிவர்சிட்டி போறீங்க தானே? இல்ல நான் ஸ்கூல். அவட ஸ்கூல் இல்ல நான் சொல்றேன் இதுக்கு பிறகு 13. Oh yeah. ஓகே சேம். நீதி டக்கா kurz. இல்ல எனக்கு தெரியும். நாங்க 2 பேரும் ஒரே ஆண்டு தான் லீவ் பண்றோம். ஈவன் உங்களுக்கு என்னோட ஒரு வயசு. ஆனா யூனிவர்சிட்டி உங்களுக்கு எவ்வளவு வருஷம்? கோர்ஸ் பொறுத்து. ஆனா பொறுத்த எந்த எது நீங்க நான் இப்ப ஒரு பாடத்தை ஃபெயில் பண்ணி நான் வந்து அந்த வருஷம் திருப்பி செய்ய வேணும். சோ என்னன்னா அந்த பரீட்சையை திருப்பி எழுத வேணும். அப்ப அது வருஷம் கூடிக்கொண்டு போகலாம். நாங்க ஃபெயில் பண்ண என்ன. ஆனா நீதி நினைக்க நாங்க அது unterbrechen பண்ணிடாத யூனிவர்சிட்டி. அங்களுக்கும் அப்படித்தான். ஆனா ஃபெயில் பண்ணாம போனா எத்தனை வருஷம்? அநேகமா கோர்ஸ் பொறுத்து நான் அநேகமா பேச்சுலர்னா 3 வருஷம் 3ல இருந்து 4 வருஷம் வரும். மாஸ்டர்னா 1ல இருந்து 2 வருஷம். மாஸ்டர்ஸ் 1ல இருந்து 2? அதுக்கு மேலால தானே இது செய்தாதான் மாஸ்டர்ஸ். பேச்சுலர் முடிச்சா மாஸ்டர்ஸ். ஆனா இங்க அண்டர் கிராஜுவேட்னு சொல்றது 3 வருஷம் குறைஞ்சது. அதுக்கு மாஸ்டர்ஸ் பேச்சுலர் அப்படி வரும். ஓகே. இப்ப நான் 7ஆம் வகுப்பு. அது கெதியா உண்மையா ஆச்சு. அது so கெதியா போயிடும். எனக்கு 12ஆம் வகுப்பு போனதே தெரியும். உண்மையா நீங்க ஸ்கூல் முடிய போறீங்கல்ல இப்ப முடிய போதல்லோ அடுத்த வருஷம். இல்ல ஐஸ் இன் லைக் இப்ப சம்மர் ஹாலிடேக்கு. அப்ப என்ன கடைசி ஆண்டு? எதுக்கு சொல்றீங்க? இல்ல நான் கேட்டேன் எப்ப உங்களுக்கு ஸ்கூல் இந்த வருஷத்துக்கு முடியுது? 14 ஜூலை. உங்களுக்கு வளமையா ஜூன்ல முடியறது. அது ஒவ்வொரு வருஷமும் வேற மாதிரி. உங்களுக்கு எப்ப 14 ஜூலை. உங்களுக்கு 22. ஆனா நான் 15 ஊருக்கு வலிக்கிறேன். 22 ஜூலை. எப்படி நீங்க திருப்பி சிக் அடிக்கிறீங்களா? சிக் தான். சோ உண்மையா சொன்னா ஊருக்கு போறோம்னு சொன்னா ஃபைன் அடிச்சிடுவாங்க. ஆனா நாங்க என்ன சொல்றோம் சத்தி வாந்தி அப்படி. ஆனா ஒரு கிழமைக்கு முன்னாம அப்படி சொல்லலாமா? இல்ல சோ இங்க வாமிட்டிங்னா 2-3 நாள் அவியலே எடுக்க சொல்லுவீனா. அதுல இருந்து 3 நாள் வருது. சோ டியூஸ்டே ஸ்கூலுக்கு போவேன். டியூஸ்டே பின்னேரம் ஊருக்கு போறோம். இந்த வெட்னஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே இல்ல. இந்த மண்டே டியூஸ்டே அரை நாள். சோ அது கணக்கெடுக்கிறது இல்ல பெருசா. 3 நாளுக்கு அதே இதை சொல்லிட்டு அடுத்த 2 நாளைக்கு இந்த ஒரு காரணம் சொல்றது. Habe ich ja gar gefallen. Look, wait, suitcase இங்க இருக்கு. அங்க இருக்கு ஒன்று நிலத்துல இருக்கு. எக்ஸைட்டிங்கா இருக்குது. நல்லா எக்ஸைட்டிங். 20 நீங்க திருப்ப அலோனா ஃப்ளை பண்ணிட்டு உங்களோட பேரண்ட்ஸ்? இல்ல எனக்கு போன வருஷம் ஸ்கூல் ஏர்லியா முடிஞ்சது எக்ஸாம் இருந்தபடியால. இந்த வருஷம் வளமையா முடியுது. சோ போயில ஐ மீன் வளமையான நேரத்துக்கு போறோம். போன வருஷம்
இனிதான் வெளிக்கிடுவேன். 30ஆம் தேதி போன வருஷம் போனேன். So, ஓகே 12. நீங்க யாராவது எங்கேயா போறீங்களா? நாங்க சில நேரம் ஹாலண்டுக்கு போவோம், இந்த பெல்ஜியத்துக்கு அல்லது பிரான்ஸுக்கு போவோம். தெரியாது. நைஸ். நீதினியாக்கா? நாங்களும் இன்னும் பிளான் பண்ணல. நான் யோசிச்சு நான் ரொட்டர்டாம் இடம் தெரியுமா? என்னது? ரொட்டர்டாம் தெரியுமா? நாடா? சிட்டி. எங்க? அது பார்க்க நியூயார்க் மாதிரி இருக்கும். ஆனா நெதர்லாண்ட்ஸ்ல இருக்குது. நெதர்லாண்ட். So அங்க ஒரு சின்ன ட்ரிப் மாதிரி போலாம்னு யோசிச்சு நான் பட் பார்ப்போம். நான் இந்த வருஷம் 4 கண்ட்ரிஸுக்கு போறேன். என்ன ஒரேடியா? ஒரேடியா 4 கண்ட்ரிஸ், பின் இன்னும் 2 கண்ட்ரிஸ். பாருங்க வரேன். பிரவீன் எல்லாருக்கும் மேட்ச்ல ஏதாவது கேள்வி இருக்குதா? நோ. அச்சியக்கு இல்ல பிரவீன். ஓகே அப்ப தொடர்ந்து கதைங்க. Also நான் 30ஆம் தேதி பெல்ஜியத்துக்கு போறேன் ஒரு நாளுக்கு பள்ளிக்கூடத்தோட. ஓ, பள்ளிக்கூடத்தோட. அதுக்கு பிறகு நாங்க சம்மர் ஹாலிடே வருது, அது பின்ன நாங்க நிறைய நாடுக்கு போவோம். அதுக்கு பிறகு செப்டம்பர் நான் போலந்துக்கு போறேன் பள்ளிக்கூடத்தோட 5 நாளுக்கு. வாவ், நல்ல அதுக்கு பணக்கார பள்ளிக்கூடம். எங்கட கிளாஸ் ட்ரிப். யா, பட் ஸ்டில் விலை கூட. நான் ஒரு நாளும் கிளாஸ் ட்ரிப்புக்கு போனதில்ல, அதனால இந்த முறை எனக்கு முதல் தடவை. என் அம்மா அப்பாவோட இல்ல. ஏன் அது வேற நீங்க வேற நாட்டுக்கு போயிருக்கீங்களா கிளாஸோல? என்ன நாடு? இல்ல நான் சிட்டிக்கு ஹம்பர்க்னா 4 மணித்தேலம் போறேன். பேருந்து ஒரே நாள்ல போயிட்டு இந்த வருஷம் வந்து ஜீக் ரிபப்ளிக்கு போறோம். என்ன போய் நின்றுட்டு வருவீங்களா? அது எங்கட வருஷம் முடியுது, எங்க அப்ஷஸ் பாட்டுன்னு சொல்றது. வருஷம் முடியக்கு வந்து கடைசி பயணம் உண்டு. அப்ப இப்ப நான் இந்த வருஷத்தோட அடுத்த வருஷத்தோட ஸ்கூல் முடிப்பேன் தானே, அப்ப கடைசி ஆண்டுக்கு கடைசி பயணம் என்று சொல்லி 5 நாள் நிக்கிறது. அங்க ஸ்கூல்ல நடந்தது என்ன நடந்ததுன்னா, 7ஆம் வகுப்புல இருந்து 9ஆம் வகுப்பு வரையும் வேற நாட்டுக்கு ஆக்டிவிட்டி செய்ய கூட்டிட்டு போவாங்க. ஸோ லைக் பெல்ஜியம், பிரான்ஸ், டிஸ்னிலேண்ட் அப்படியெல்லாம் கூட்டிட்டு போனது. ஆனா அந்த நேரம் சரியா கொரோனா வந்துட்டு, அதாவது 7ஆம் ஆண்டுல இருந்து 9ஆம் ஆண்டு ஃபுல்லா கட் ஆயிட்டு, இப்ப இந்த 10ஆம் ஆண்டு எக்ஸாம் நடக்கும் எல்லாரும் ஹாலிடே போயிருக்க. ஸோ ஆனா 10ஆம் ஆண்டும் நடக்கல, கொரோனா அப்பதான் ஒரு சொட்டு முடிஞ்சு கொண்டு வந்தது. இப்ப இந்த 11ஆம் ஆண்டு எனக்கு ஸ்கூல் ஏர்லியா முடிஞ்சு, ஆனா அது நடந்தது, அந்த வேற வேற நாட்டுக்கு போறது. 12ஆம் ஆண்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுக்கு போகணும். இப்ப வந்து பண்ணிட்டீங்க. இங்க பெருசா கூட்டிட்டு போறது இல்ல. என்ன யூகே தனி நாடு தானே. நான் நார்மலா பிரைமரி ஸ்கூல்ல போயிருப்பேன், ஆனா அப்பதான் கொரோனா வந்தது. ஸ்கூல்லையும் வேற நாடு கூட்டிட்டு போறாங்களோ? வேற நாடு இல்ல, எல்லா ஸ்கூல் அது எங்க ஸ்கூல் அது எங்கட ஒரு சட்டம் இருக்குது. இத்தனை வகுப்புல வந்து நாங்க ஸ்கூல் ட்ரிப் போகணும். அதுக்கு ஒரு சட்டம். இப்ப எங்கட பள்ளிக்கூடத்து வணக்கம் மாதவன். இப்பாக்கா மேத்ஸ் கோனா ஓ, யாருக்கும் கேள்வி இல்லையா மாதவன்? உங்களுக்கு மேத்ஸ்ல கேள்வி இருக்குதா? இல்ல ஆக தொடங்கியது மெட்ஸ்ல அச்சா தொடங்கினவா? அச்சியா என்ன நகுல் இணைஞ்சிட்டார்? யாருக்கு டியர் போயிட்டு நான் சொன்னேன் இன்னும் பிந்தியா வருவேன். என்ன இன்னும் பிந்தியா வருவீங்க? இப்பதான் ரேமனுக்கு போறேன். ஓகே. யா எவ்வளவு நேரம் விளங்குதா? எவ்வளவு நேரம் எடுக்கும் வீட்டு போக? ஷாம்ல ஒரு போனா 15 நிமிஷம். யா, நீங்க இது நிதியாக்கா நிகழ்ச்சிக்கு இணைவீங்க தானே? இடைவெளி தான் நான் ஒரு ஓகே, விளங்கிட்டு. உங்களுக்கு இன்டர்நெட் பிரச்சனை. எஸ்கலேட்டரோ? அண்டர் கிரவுண்டுக்கு போறேன் அதனால. ஓ யா. Are they underground?
இது அண்டர் கிரவுண்ட் தான் ஸ்டேஷன். ஆனா இப்ப இந்த ரேம்ப் திரும்ப மேல போகும். ஓகே ஓகே ஓகே. ஆனா கொஞ்சம் நேரத்துல இணைகிறேன். ஓகே பாய். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அப்ப இல்லாட்டி நாள் பொழுதும் எப்படி போனது? Yeah, good. என்ன செய்த நீங்க? Mm, first, nah, I forgot what I did. Oh yeah, DT architecture center first day. So like நாங்க ஒரு bird house செய்யணும். So அது pay பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்னது இங்கிலீஷ் பாடம் வந்து இங்கிலீஷ் போயிட்டு இப்போ இந்த பிரேக் முடிச்சதுக்கு அப்புறம் computer science, but the computer science அப்புறம் English science இப்போ இந்த கடைசியா பி இருந்தது. பியில் கிரிக்கெட் விளையாடணும். என்ன பாடம் சூஸ் பண்ணீங்க? Architect was a DT, but in the computer science, ஆர்கிடெக்சர் தனி பாடமா? architecture and DT, technology. Yeah. Then the computer science, music, then the history, then the math, English, science. வணக்கம். வெளிப்படம் ஹிந்தியாய் இணைந்தது. வணக்கம் அபிராமி. மன்னிப்புடன் என்னடா நான் அண்ணாவுடன் வெளியே சென்று வந்தேன், அதனால என்ன சத்தத்தை காணல. அபிராமி கதைக்கிறா. வணக்கம் ரமி. வணக்கம் இனியாக்கா. அபிராமிக்கு அப்ப விடுமுறை விட எனக்கு இன்னும் 2 கிழமை ஸ்கூல், அப்புறம் விடுமுறை, அப்புறம் இலங்க. நீங்க இல்லையா? போறீங்களா? யா உண்மையா? இல்ல நானும் போறேன். சும்மா சும்மா வா சும்மா. யாஃப்னா அபிராமி சும்மா. அல்லாஹும் யா நல்லா கதை விடுவா. நாங்க 20 நாட்கள் போறோம். இல்ல ஹபிஷா முதலே சொன்னவா போறான்னு. யா எப்ப நான் சொன்ன? சொன்னா நாங்க நினைக்கிறோம் போறோம்டா, நாங்க உண்மையா போறோம். நாங்க யா என்னட்ட சொன்னவா எனக்கு தெரியும். ஆனா நான் போயிடல. இப்ப 8ஆம் தேதி அப்படி போறீங்க ஊருக்கு. ஏ And then return? return 28 29. அப்ப நாங்க ஊர்ல சந்திப்போமா? நான் ஸ்வீஸ், நீங்க இல்ல, நாங்க ஊர்ல சந்திப்போம். என்னது நான் எல்லா பாவமும் உறவையும் ஊர்ல தான் சொல்றேன். நீங்க அங்க சந்திச்சீங்க. அப்புறம் அபி, நானி, நாங்க அபி, ஆதவன் எல்லாத்தையும் தான் ஊர்ல சந்திச்சோம். அப்ப ஊருக்கு சும்மாவா ஊருக்கு போறீங்க அல்லது? இல்ல, நாங்க எந்த அம்மா அப்பா பார்க்க போறோம். உங்க அம்மா அப்பாவோ? அம்மா அப்பா தாத்தா ஐயா. நான் அப்புறம் ஐயான்னு தான் கூப்பிடுவேன். அவருக்கு இப்படி தலையில இப்படி ஒன்று இருக்கு, ஒரு மறதி தன்மை மாதிரி. ஆனா இப்ப அவருக்கு ஆபரேஷன் செய்தவை, அதனால நாங்க பார்க்க போறோம். அதான் மெயின் காரணம். நாங்க போறோம் 20 days ஜஃப்னால. யா ஆனா ஜூலை 8 அபிராமி முதல்ல வெளிக்கிட்டுருவா. நீங்க எப்ப போறீங்க? நான் ஜூலை 15. உங்களுக்கு முதலே போறேன். ஆனா நான் பிரவாரன். நாங்க இன்னைக்கு போய் 11 வருஷம் ஆயிட்டோம்.
யா அதான் யோசிச்சேன் கன நாள் ஆயிட்டு Heinolf. Kanada, Kanada. அபிராமி நீங்க என்ன ஊர் Mellachem. மற்றது Jaffna. ஜஃப்னா அந்த Öläläge Gütte. Also Öläläge Gütte. யா மெல்லா எல்லாம் கிட்ட தானே யாழ்ப்பாணத்துக்குள்ள Ja. அங்க அரமணித்தியாலம் நாங்க கொழும்பால தான் போறோம். யா கொழும்பால தானே போகணும் வேற எங்க எனக்கு அது தெரியாது. நான் இலங்கைக்கு போய் 11 வருஷம் ஆயிட்டு. ஓ அப்ப என்ன போய் பார்க்க போறீங்க என்ன செய்ய போறீங்க அது அங்கதான் பாப்போம். கோயில் பார்க்கணும் குளம் பார்க்கணும் 20 Ja, dann Trauma, dann இலங்கைக்கு போனது நாங்க 15 ஒரு 16 கோயில் பார்த்திருப்போம் ஒரே நாள்ல. வா நாள் ஆனா எனக்கு அதோட இந்த சிட்டிக்கு வந்து இப்படி ஒரு பேர் மோட்டோராத் இருக்கு und எனக்கு அதுல ஏற எப்பவும் விருப்பம். So, என்னது Motorbike. யா ஊர்ல எல்லாரும் மோட்டார் பைக் Ja, Oh, da sorry, அதுக்கு மேல bro. இருந்ததால் நான் விழுந்துட்டேன் அந்த கால் மீது அது விழுந்தது und அந்த கால் இப்படி கிழிஞ்சிட்டு und அந்த உங்களுக்கு ரெண்டு jeans பெரிய அண்ணாக்கும் அது கிழிஞ்சிட்டு. நடந்து அந்த காயம் இன்னும் அவருக்கு இருக்கு. ஆனா மோட்டார் பைக் விழுந்து மோட்டர் பைக் அவர் அதுல இடிச்சு அவருக்கு அந்த காயம் இன்னும் கால்ல இன்னும் இருக்கு 11 வருஷம். தெரியுமா நாங்க ஸ்ரீலங்காவில் நான் 10 வயசு ஸ்ரீலங்காவுக்கு போனேன் நான் இப்போ சரியோ அம்மா அந்த ஷோல்டர் மோட்டர் சைக்கிள் ஆக்சிடென்ட் வந்தது இப்போ அம்மா அந்த ஷோல்டர் வந்து உடைஞ்சிட்டுது இப்போ அப்போ அந்த கால் உடைஞ்சிட்டுது ஓ மை எங்கட காட் அப்பா அந்த இல்ல யா அம்மாண்ட ஷோல்டரும் அப்பாண்ட காலம் உடைஞ்சிருக்கு உடைஞ்சிட்டு யா broken bone அச்சா, உடைஞ்சிட்டு. யா அதான் oh my god So, ஆடவன் boss, excited ஆடவன் ஆ? boss. இங்க ஆடவன் boss. அபிராமி excited ஆ? Bro. auf jeden Fall நான் மோட்டர்பைக்கில் ஏறி இருந்தேன்னா நான் அப்படி சும்மா விளையாடினேன் அதுல இருந்து ஸோ அப்போ 2 வருஷத்துக்கு முதல் என் நான் கீழே வைத்துட்டு என் கால் எப்படி நல்ல பெரிய கீரை பின் என் ஜீன்ஸ் கிழிஞ்சிட்டு நான் அம்மா கிட்ட ஊர்ல ஜீன்ஸ் ஊர்ல ஜீன்ஸ் ஜீன்ஸ் இல்ல அது ஜீன்ஸ் அது சொல்லறேன் halt யா ஓகே 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 விளங்க அது இப்படி சும்மா Trousers. trousers Expert, English சும்மா expert. வீட்டுக்கு போறது அது பின் அம்மா கிட்ட போறேன் அம்மாக்கு காட்டுறேன் என்ன ஜீன்ஸ் கிழிச்சிட்டு எனக்கு காயம் வந்தது காயம் கூட கேட்காம ஜீன்ஸ் கிழிச்சிட்டு இந்த அம்மா கவலைப்பட்டவா Typisch. இங்க இது நான் இலங்கையில வாங்கினாங்க 11. சும்மா இல்ல இது என் அம்மா என் அம்மாக்கு வாங்கி தந்தா இப்ப நான் அம்மாண்டே போடுறேன். ஏன் 24க்கு மட்டும் போறீங்க கூட நாள் நின்றுக்கலாமே என் அம்மாவும் அப்பாக்கும் வேலை என் அப்பாக்கு வேலை தொடங்குது. அப்பா எங்களை விட முதலே சில நாட்கள் போறார். ஓ அப்ப நீங்களும் போயிருக்கலாமே உங்க அப்பாவுல இல்ல அப்புறம் சின்னனாக்கும் இங்க வேலை தொடங்குது. அதனால எல்லாரும் சேர்ந்து போறோம். அவருக்கு தனியா சமர் விடுமுறை 3 கிழமை. அதனால நாங்க அந்த கிழமை இலங்கையில போறோம். ஓகே 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 வெரி நைஸ் பேக் பண்ணியாச்சோ இல்ல நாங்க இப்ப தொடங்க போறோம். ஏன்னா நாங்க அது நோ இப்ப லவுடா சொன்னேன். நாங்க ஒரு புது லக்கேஜ் வாங்குறோம். I'm so excited. இங்க போய் எனக்கு இன்னும் ஆசை இருந்தது. இப்ப நாங்க இந்த வருஷம் போறோம். அப்புறம் நாங்க சில நேரம் அபிஷா சந்திப்போம். ஆனா அவ இந்த நேரம் யா சந்திப்போம் யா நான் நினைக்கிறேன் நான் இப்ப அபிஷா விட உயரம். நோ எஸ் இல்ல அபிராமி ஆனா நான் அங்க போய் நிறைய அபிராமி 2 வருஷத்துக்கு இந்த தோல் வாணிமா இல்ல வாணிமாமின் உயரம் என்ன நான் வாணி மாமோட உயரம் இல்ல நான் மாமோட இப்ப Achia நான் குனினக்கு அப்படி இங்க ஹாய் சரியாமா இல்ல நான் நீதினி அக்காண்ட ஹைட் நான் நீதினி அக்கா மில்லானி ஒரே ஹைட் சைஸ் தெரியுமா அபிராமிக்கு Size and also wie groß நான் besser ich meine மாதங்கள் ஆயிட்டேன். Wait. நான் கடைசியா செய்தது 1.55. எனக்கு கிஷான் தெண்ட உயரத்துக்கு வந்து அதுதான் கவலையான Kishan, I'm gonna meet Kishan.
எனக்கு கூட கிஷால் மீட் பண்ணதான் சந்தோஷம் அபிஷா. நான் என்ன செய்தேனா? சும்மா எனக்கு அபிஷா பிறகு தாருக்ஷன் யா ஊர்ல சந்திப்போம். எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் அபிஷா சந்திக்க தாருக்ஷன் எனக்கு மேல துள்ளினவன். ஆமா. எனக்கு பயமா எனக்கு இன்னும் அந்த வீடியோ ஞாபகம். எனக்கு இன்னும் அந்த வீடியோ ஞாபகம். அபிராமி இப்படி உள்ளுக்கு போற ஹவிஷா கிஷாண்ட் எல்லாம் இப்படி கீழே வராங்க. அப்புறம் தாருக்ஷன் இங்க அந்த படியில இருந்து ஜம்ப் பண்ணினவன். யா யா so fun. Oh my god, ஊர்ல சந்திக்க போறேன். இப்ப நான் இனி சந்திக்க வேண்டிய ஒரே ஆக்கள் அட்சியா ஊர்ல. நான் நாளைக்கு லண்டனுக்கு வரேன். ஆக்சுவலி நீங்க ஊர்ல போறீங்களா? நோ, நான் சொல்ற அட்சியா சந்திக்கணும். நான் நாளைக்கு லண்டனுக்கு வரேன். நான் இன்னும் அச்சியா நித்யாக்கா நான் லாக்ஷனா மிலானி நான் முழு உலகத்தையும் சந்திக்கும். நான் இணைஞ்சதே பிந்தி. ஆனா நான் இதுல இருக்கிற அரவாசி பேரை சந்திச்சுட்டேன். யாரடா போன் அடிக்கிறது? சந்திச்சுட்டேன் அப்படிதான் நான் விஷயம் சொன்னேன். ஹவிஷா எங்க இப்படி பாக்குங்க. எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி யார் உங்களுக்கு கால் பண்ணி நீங்க உங்களுக்கு எப்படி இந்த பட்டர்ஃப்ளை கட் இருந்து jetzt schon länger gemacht. இன்னைக்குதான் ஹவிஷாவும் அபிராம் கவனிக்கிறாங்க. நான் அது ஒரு நாளுமே கவனிக்கல. நித்யாக்கா பைனட்டு நீதினி சித்தி. Oh my god. Oh my god. Oh my That's god. racism. Abrami, you need to be serious. அதுவன் அண்ணா chill. அது ஒரு joke. Oh my days. No jokes. I don't like it. I don't like நான் it. jokes விடுவேன். Okay, I don't know. Stop this joke, okay? இல்ல ஆடவன் பாஸ். Idiot. அப்படி சொல்ல வேண்டாம். ரெண்டு பேரும் ஸ்டாப் பண்ணுங்க. நான் ஒண்ணுமே சொல்லல. ஆனா உண்மையா You silly billy girl. It's too much. நீங்க ரெண்டு பேர் கலைக்காம இருங்க. Bra merkt bro, bra merkt. பேச்சு விழுது. யார் இது? Oh my god. Welcome, Benjamin. எலிக்குரல் 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 உனக்குறை. எலிக்குரல். Very good. Very good. நீ திரும்பி rejoin பண்ணுங்க. சாச்சி. எலிக்குரல். நீங்க விடை பெற்றுட்டு திருப்பி வர வேணும். மீட்டிங்க வந்து எல்லாருக்கும் பாட்டிட்டு திருப்பி வாங்க. End meeting for all and அமர்த்த வேணும். What? என்னது தட்சிணி மாமியும் லண்டன்ல இருக்கிறாவோ? நீங்க எந்த உலகத்துல இருக்கீங்க? நாளைக்கு பொன் மாலை Oh கொண்டு my days. நான் ஒரே ஒரு கிழமை தான் இல்லையில போன ஞாயிற்றுக்கிழமை தேர்ந்த பேர்ல போனான். இப்ப நான் இன்றைக்கு எல்லாம் வந்து கொண்டிருக்கிறேன். என்ன நடக்குது? சஜியன்டி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு உள்ளுக்கு வர. பூனைக்குரல் வேலை செய்யல. பூனை குரல் எலிக்குரல் அணில் குரல். எல்லாரும் திருப்பி நான் இங்க இருக்க வரேன். J'ai changé. J'ai changé. அபிஷா வாணி மாமியா சஜினி மன்டியா நிக்கிறீங்க? அபிஷா நீங்க எங்க போறீங்க? ஊர் ரத்னா ஆனா யாஃப்ரான் எங்க? அம்மா அச்சுவேல் எல்லா இடம் அதுவே தெரியும் எங்க இருக்குது. ஓ அப்துல் உங்க ஊர் என்ன? வல்லாகம். Okay. உங்களோட ஊர் என்ன? அபிராமி சந்திப்பா. கரவட்டி. அபிஷா no. Because எலிக்குரல். ரொம்ப எலிக்குரல். நீங்க லீவ் போயிட்டு வாங்க.
ஜூல் ஓகே, குரல் இன்னும் கேட்கல. பூனை குரல். ஹபிஷா கேட்கல. பூனை குரல் விளங்கி. திரும்ப வீடியோ பண்ணுங்க எல்லாரும். ஓ தடி கேக்குதா? இல்ல திரும்ப வீடியோ பண்ணுங்க ப்ளீஸ் எல்லாரும். கேட்கல. ஹபிஷா யா 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 ஞாபகம் இருக்கு நாங்க மாமாண்ட இதுக்குள்ள இருக்கேக்க அதனால காம்ப்ளிகேட்டடா இருந்தது. நாங்க இப்ப சும்மா அமைச்சோம். ஞாபகம் இருக்கா? வீடியோ இருக்கு. பூனை குரல் இன்னும் வந்துருக்கு. போட்டிருக்கிற தெரியல. அப்ப எனக்கு ஏன் வேலை செய்யணும் அது மாமா நினைச்சு நான் meeting- மாமா கம்ப்யூட்டர் ரீசெட் பண்றவர். Fanta for life. நான் நினைச்சேன் மீட்டிங் என் பண்ணிட்டு திருப்பி பாடுறேன். இல்ல வேற கேக்கல. ஆனா பொருங்க நாங்க எல்லாரும் அமைதியா இருந்தா அது சொல்ல ஒரு கதைங்க கட்சி ஆயா பெருசா அசையுங்க. இப்ப கேக்குதான்னு சொல்றா. என்று சொல்றா. இல்ல கொஞ்சம் மெதுவா கதைங்க. வாய்ப்பு ஓகே ஓகே எல்லாரும் வீடியோ பண்ணுங்க ப்ளீஸ். உங்களுக்கு என்ன உங்களுக்கு வாழ்த்து வந்திருக்கிறேன். வாழ்த்து வந்திருக்கிறேன். நன்றி நன்றி. நன்றி ரஜினி. எல்லாருக்கும் மாமியும் நாங்களும் இருக்குமா? இல்ல இன்றைக்கு இல்ல. ஓகே நீங்க தனியாவா நிக்கிறீங்க? வீட்டை பாணி மாமி எங்க? தினா தினா ஓ நீங்களும் தினானாமா வீட்டை தனிய பாணி மாமி மாமி கீழே மாமா சமைக்கிறா எவ்வளவு நாள் நிக்கிறீங்க? 10 நாள் 9 9 நாள். 9 நாள். இப்ப எத்தனையாவது நாள்? 4 நாள். What is left? நான் எங்க நின்ற நான் எனக்கு நைஸ் போயிட்டு நான் எல்லாரும் அவருக்கு சந்தோஷமா இருக்குது. சந்தோஷமா இருக்குது. தேங்க்யூ. பாத்துக்க ரஜினி. நன்றி நன்றி மிக்க நன்றி. நன்றி நன்றி வணக்கம். சரியா ஓகே அடுத்த கேள்விக்கு ஓடுவோமோ? no Oh. yeah எஸ் ஓகே அப்ப நான் ஒரு இங்க இருக்கா எஸ் இது டைப்பிங் yeah ஒவ்வொரு முறையா நீ டைப்பிங் தான் பிரவீன். yeah ஓகே ஒரு நிமிஷம். ஓகே எல்லாரும் ரெடி தானே? உங்களோட நிகழ்ச்சியை முடிவு செய்யுங்க. உங்க நிகழ்ச்சி பார்க்கலாமா? எஸ் அது ஓகே ஓகே அச்சயாக்கு சிறப்பான வார்த்தைகளை குறிக்கொள்ள நாங்க அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்வோம். நன்றி வணக்கம் எல்லோருக்கும். ஓகே நன்றி.